Hi guys, வணக்கம். This is CA Sheshadri this side, faculty for CA Interlaw and CA Inter Audit. இப்போ வந்து ஆடிட்டிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டருங்க. என்ன சாப்டர் பிடிக்கும் சொல்லுங்க? சாப்டர் நம்பர் 9, that is audit of specific entities. சார் இத பிடிக்கும் சொல்றீங்களே சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? Of course, this is one of the big chapter in the auditing syllabus. நான் ஏன் சொல்றேன்னா இந்த சாப்டர் வந்து பேசிக்கலி நிறைய பசங்க ஸ்கிப் பண்ணுவாங்க or நிறைய பசங்க they tend to write in their own language. But come on guys, tell me, நம்ம ICAI language use பண்றேனா will we get marks in auditing? Definitely not. Now here are some 3 tips which you can use to study this chapter. First, இந்த chapter வந்து கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல படிக்கணும் அப்படின்னு வெச்சிராதீங்க. What you should do is daily, நான் அவ்வளவு டைம் கேட்கவே இல்லைங்க, 15 மினிட் 20 minutes ஒரு ஆடிட் எடுத்து படிச்சிருங்க. என்ன சார் இதுல என்னலாம் இருக்குது? You have 13 audits, right? Like audit of government, audit of NGO, sole trader, LLP, firms, hospital, theater, schools, cooperative societies, club, etc. Now இதுல வந்து இந்த சாப்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா டெய்லி அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஒரு ஆடிட்ட படிச்சிருங்க. சூப்பரா முடிக்கலாங்க. இனி அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? What you are supposed to do is, you should take a piece of paper, write what you have studied, and then compare your answer with ICA study material. நீங்க இத பண்ணி பாருங்கமா, ஒரு நாள் பண்ணுங்க, difference உங்களுக்கு நல்லா தெரியும். So this is point number 1. Now what is point number 2? Point number 2 is, நீங்க எதை படிச்சீங்களோ அந்த படிச்ச விஷயத்தை உங்க போன் எடுத்துக்கங்க. போன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வாய்ஸ்லயே நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க படிச்ச விஷயத்தை. இல்ல நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் ஃப்ரீனா, இப்ப காஸ்டிங் படிச்சிட்டு இருக்கீங்க, திடீர்னு டைம் இருக்குது, ஒரு 5 மினிட் டைம் இருக்குதுன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணின ஆடியோ ஃபார் தட் ஸ்பெசிபிக் ஆடிட் அதை கேட்டுருங்க. கேட்டுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க கேட்கும்போது அதுல வந்து நல்லா ஞாபகம் வந்துடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப். This is the last thing I have to tell you. This chapter you can divide it into 2 parts. One is general points. எதை கேட்டாலும் எழுதக்கூடிய கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாம you have specific entity related programs. இந்த சாப்டர்ல எப்படி क्वेश्चन கேட்பான்? What are the audit program? How to plan the audit? இப்போ நீங்க ஸ்கூலோட ஆடிட்னா எப்படி பிளான் பண்ணுவீங்க? What are the assets to be verified for theater? இந்த மாதிரி basically audit program related கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன நீங்க பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடிட் ப்ரோக்ராம்ல கேக்குறாங்க. சோ நீங்க வந்து இதுல 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு ஜெனரல் பாயிண்ட், ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ். ஜெனரல் பாயிண்ட்னா எல்லா ஆடிட்டுக்கும் உங்களுக்கு எழுதலாம். ஸ்பெசிபிக் பாயிண்ட்னா அந்தந்த என்டிசி எழுதலாம். சோ ஈச் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் அழகா நீங்க படிச்சு வச்சுங்க. அந்த படிச்ச விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் இருந்தா மறுபடியும் நீங்க கேளுங்க. இந்த 3 டிப் நீங்க யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டார்ட் யூசிங் திஸ் டெக்னிக் ஃப்ரம் டுடே and you will see the difference. Guys, this is CA Sheshadri signing off. I believe that இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு நல்ல வேல்யூ அடிஷன் தந்தது நம்புறேன். Thank you.